இந்த ஃபோனை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரிலங்க. செம்ம காண்டா இருக்கேன் நான். சமையல் குறிப்புன்னு எதையாவது பார்த்தா ஒரு நாள் தேத்திடுறேன். ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சி நான் செஞ்ச கேக் லட்சணத்தை பாருங்கள். கேக் வெந்திருக்கு, ஆனால் இந்த கேக்கு வேகலைன்னா கையில் ஒட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், வேகலைன்னா இப்படியெல்லாம் வராது, களியாட்டம் கையில் ஒட்டும். இது பாருங்கள், நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு தக்கன மாறுது. நல்லா வெந்திருக்கு, ஆனால் இப்படி எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வேறு இதை சுற்றி ஆயில் தடவி கோதுமை மாவுலாம் தூவிட்டு வச்சு 15 நிமிஷம். முதல்ல குக்கர் ஒரு 10 நிமிஷம் சூடாச்சு. அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டேன், வேகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு வெந்த பிறகு எடுத்தால் இந்த லட்சணத்தில் இருக்குது. இதில் வேறு பேக்கிங் சோடா போடணுமா, கொஞ்சோல ஆயில் ஊற்றினேன், கொஞ்சோல கோதுமை மாவு போட்டு மெதுவாக வேறு இப்படி பொன்னாட்டம் கலக்கினேன். எதுனா ஆயிடக்கூடாது, நம்ம கரெக்டாக செஞ்சு கரெக்டாக சாப்பிட்ணுன்னு. அரை பாக்கெட்டு பாலும் போச்சு, 1/2 லிட்டர் பாலும் போச்சு. போய் இந்த ஸ்நாக்ஸோட ஐட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருமே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுக்குறதில்ல. ஒரு சில விஷயங்களை ஒருவேளை நான் சரியாக கவனிக்கலையான்னு எனக்கு தெரில. இந்த லட்சணத்தில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சீனி பாவு எடுத்து பாயாசத்தில் ஊற்றுறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணேன். நல்ல பாயாசம் இந்த பக்கம் கொச்சின்னு இருக்குது. இந்த பக்கம் என்ன பண்ணேன், சீனி பாவு மெதுவாக எடுத்தேன் பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆன பிறகு தூக்கி ஊற்றுறோம். அப்படி பொங்கிங்கன்னா அந்த பாயாசம்லாம் வெளியே வந்து கையை சூடு அனல் அடித்து சூடாகி போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாயாசத்தில் ஊற்றுனா அந்த பாவோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது, முறையாக செய்கிறதுனால. அதுலேயும் அப்பீட் ஆகி பயந்து குண்டான்லாம் போட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த ஃபோனில் வர்றப்போ ஒரு சில விஷயம் சொல்கிறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சமைக்கணும். இது நானாக கண்டியும் தூரமாக போயிட்டேன், பயந்து விட்டுட்டு. இல்லை கொட்டியிருந்தால் கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள். இதில் என்னெல்லாம் விட்டேன் தெரியுமா? ஆயில் விட்டேன், கோதுமை மாவு மெதுவாக கரைச்சேன், சீனி போட்டேன், ஏலக்காய் போட்டேன், பேக்கிங் சோடா போட்டு அவ்வளோ பக்குவமாக செஞ்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த 1/2 லிட்டர் பால் இருந்தால் வெளியே இருக்க பிள்ளைகளுக்கு உதவும். வீட்டில் தண்டத்துக்கு இருந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தண்டமாக்கின்னு இருக்கிறேன். இதான் என் வேலை. இன்றைக்கி டேயில் நாசமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சரிங்க, எது செஞ்சாலும் சமையல் குறிப்போ இல்லை எதுனா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு செய்யவே செய்யாதீங்க. நான்லாம் ரொம்ப பயந்து ஓடிட்டேன் கொடுன்னு அந்த பக்கம். ஏன்னா குக்கர்லேருந்து இந்த கேஸ்கெட்டு போட்டு மூடக்கூடாதுன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது. தண்ணியும் ஊற்றலை, ஒன்றும் ஊற்றலை, வச்சுட்டா ஒரே நாற்றடிக்கிறதுக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயந்து அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு பார்த்துக்காங்க. அந்த அளவுக்குலாம் பயம் வருது. தயவு செஞ்சு குறிப்புகள் சொல்கிறப்போ இந்த ரியாக்ஷன் இப்படி ஆகும், அதனால் கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க, பார்த்து செய்யுங்கலாம் போடுங்க. வீடியோவில் அதெல்லாம் போடுறதே கிடையாது. நானும் அழகாக இருக்குது நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன். சரிங்க, பாய்.